ஷாலோம் மாடித்தோட்டம் வேலு சிட்டி ஸ்டான்லின் அன்பின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ போடுறேன். நேராக வீடியோக்கு போயிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நேற்று நைட்டு எங்கள் ஊரில் சரியான மழை. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். எல்லாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்குது. மழை வந்த உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா செடியும் பாருங்கள் எல்லாமே அப்படியே சாஞ்சு போச்சு. இதுக்கு எதனா ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து முட்டு கொடுக்கணும். உண்மையாக மழை பெஞ்சாவே செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்க, நல்ல அப்படியே ஒரு பசுமையாக தெரியும். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அதான் முள்ளிங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை, பாவக்காய் கொடி, இன்னும் அருமையான ஒரு கொடி. இது பின்னாடி பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிது பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் எப்பவுமே அப்படி தாங்க, மழை பெஞ்சாவே தண்ணி இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை அருமையான ஒரு அமைப்பார். கரெக்டாக பூவெல்லாம் பூத்துருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் காய் வந்துடும். அதுக்கடுத்துல பார்த்திங்கன்னா இது சுரக்காய் இன்னும் அருமையாக இப்போ தான் வந்துட்டுருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாம் பூத்துருக்குது பாருங்கள். அருமையான ஒரு பூ அழகாக வந்திருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் இப்போ தான் இவங்க பூவெல்லாம் வருதுங்க. நான் அந்த சைடு காட்டுறேங்க. ஒரு கத்திரிக்காய் வந்திருந்தது. இதோ இங்கே கூட கரெக்டாக பாருங்கள், இப்போ தான் காய் வருது பாருங்கள். இதில் பச்சை மிளகாய் நாற்று விட்டேன். சரி, பாட்டு இல்லாததுனால அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். காய் எங்கேயோ தான் பார்த்தேங்க. கத்திரிக்காய் அதோ இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் 2 லைன் போட்டேங்க. 2 லைனு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா இது எல்லாமே பூவில் தான் இருக்குது. பூ தான் இருக்குது. இப்போ தக்காளி இதுவும் சாஞ்சிட்ருக்குது. இந்த பக்கம் சாஞ்சிட்ருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பது மற்ற மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.